தம்பிங்களா, கோல்ஸ் அமைக்கணும், கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு சீரியஸ் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஃபஸ்ட்டு வீடியோ என்னென்னா கிளாரிட்டி. எக்ஸாக்டாக நமக்கு லைஃப்பில் என்னென்ன ஏரியாவில் என்னென்னலாம் தேவை இருக்குது, அதோட ஃபுல் டீட்டெயில் கிளாரிட்டி நமக்கு தெரியணும். ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தம்பிங்களா, இப்போ நம்ம இந்த கோல் சீரியஸ், அதாவது புது வருஷம் வருது 2026. அதனால் நம்ம கோல்ஸ் எப்படி அமைக்கிறது, எப்படி இப்போ இந்த கம்ப்யூட்டர் வாங்கணும், எப்படி வாங்குறது, அதுக்கு என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் நான் யூஸ் பண்ணணும், இந்த ஃபோன் வாங்கணும், ஐஃபோன் வாங்குறது எனக்கு ஒரு இலக்காக இருக்குது, வெயிட்டை குறைக்கிறது ஒரு இலக்காக இருக்குது, வருமானத்தை அதிகம் பண்ணுறது ஒரு இலக்காக இருக்குது. இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு கோல்ஸ் வச்சுருப்போம். ஸோ அது கோல் கிடையாது, கனவு, ட்ரீம். ஆக்சுவலாக நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ட்ரீமு ப்ளஸ் டெட்டு லைன், அதாவது டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுதான் ட்ரீம் ப்ளஸ் டெட்டு ஈக்குவல் டு கோல். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஒரு 12 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் கிளாரிட்டி. கிளாரிட்டி அப்படின்னா உங்களுக்கு குறிப்பிடத்தக்க அளவில் என்ன வேணும், எக்ஸாக்டாக என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு மைண்டில், பேப்பரில், போர்டில், நோட்டில், ஃபோனில், கம்ப்யூட்டரில் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், நமக்கு நிறையா ஏரியா இருக்குது லைஃப்பில். நிறையா ஏரியானா ஆரோக்கியம் ஃபஸ்ட்டு. எல்லா மனுஷனுக்கும் ஆரோக்கியம் வேணும். இந்த ஆரோக்கியத்தில் நான் என்னுடைய வெயிட்டை குறைக்கணும். எவ்வளோ குறைக்கணும், ஐடியல் வெயிட்டுக்கு ரீச் ஆகணுமா, என்னுடைய ஹைட் எவ்வளோ, வெயிட் எவ்வளோ குறைக்கணும், இதுக்கு பேர் கிளாரிட்டி. 10 கிலோ குறைக்கணும், 5 கிலோ குறைக்கணும், கிளாரிட்டி. ஃபேட்டை குறைக்கணும், என்னோடய கொழுப்பு சதவீதத்தை நான் குறைக்கணும், என்னுடைய தொப்பை குறைக்கணும். தொப்பை குறைக்கணும்னா எவ்வளோ சென்டிமீட்டர் குறைக்க வேண்டியிருக்கு. சயின்ஸில் லேடிஸுக்கு 80 சென்டிமீட்டருக்குள்ளே கொண்டு வர சொல்கிறாங்க, ஜென்ஸுக்கு 90 சென்டிமீட்டருக்குள்ளே கொண்டு வர சொல்கிறாங்க. அதாவது அப்படி ஐடியல் வேஸ்ட் லைன் ஈக்குவல் டு லைஃப் லைன். தொப்பை சுற்றளவு 80க்குள்ளே 90க்குள்ளே இருந்ததுன்னா, ஜென்ஸுக்கு 90, லேடிஸுக்கு 80 இருந்ததுன்னா ஆரோக்கியம், ஆயுட்காலம் ரெண்டும் நீளுன்னு சொல்கிறாங்க ஒரு லேட்டஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில். அடுத்த பாயிண்ட்டு, நான் என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாம் நான் பெட்ரு பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இன் டீட்டெயிலாக ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வேணும். சும்மா வெயிட் குறைக்கணும், ஃபேட் குறைக்கணும், எவ்வளோ குறைக்கணும். அடுத்தது வருமானம். எனக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரி பண்ணணும், கடனை கட்டி நான் வருமானத்தை அதிகம் பண்ணணும். எவ்வளோ வருமானம் நீ எதிர்பார்க்குற, கடனை கட்டணும்னு நினைக்கக்கூடாது, வருமானத்தை அதிகம் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய வருமானம் 1 லட்சம் இருக்குது, என்னுடைய வருமானம் 10,000 இருக்குது, என்னுடைய வருமானம் 7,000 இருக்குது, நான் ஒரு 10,000 ரூபா இந்த மாதத்துலேருந்து 2026 சம்பாதிக்கணும், 5,000 ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் போட்டு டீட்டெயிலாக எடுக்கணும். அதுக்கு பேர் கிளாரிட்டி. அப்புறம் நான் ஃபோன் வாங்கணும்னா ஐஃபோன் வாங்கணுமா, சாம்சங் வாங்கணுமா, ஓப்போ, விவோ வாங்கணுமா, என்ன மாடல், என்ன ஃபியூச்சர்ஸ், எவ்வளோ காஸ்ட்டு, என்ன அதோட சைஸு. இப்போ இது ப்ரோ மேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, இதுலேயே ப்ரோ இருக்குது சின்னது. இந்த மாதிரி நீங்கள் நகை வாங்கணுன்னாலும் சரி, கார் பைக் வாங்கணுன்னாலும் சரி, வீடு வாங்கணுன்னாலும் சரி, ஆரோக்கியம் வாங்கணுன்னாலும் சரி, ட்ராவல் பண்ணணும், நான் வெளிநாடு போகணும், எந்த வெளிநாடு, என்ன ஃப்ளைட்டில், புரியுதா? இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். இதுக்கு பேர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. லைஃப்பில் உங்களுக்கு என்னென்ன ஏரியாவில் எக்ஸாக்டாக என்ன வேணும், கிளாரிட்டி வேணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உக்காந்து நிறையா பேப்பர் ஒர்க் பண்ணணும். எனக்கு ஆரோக்கியம் சம்மந்தமாக இதெல்லாம் வேணும், வருமானம் சம்மந்தமாக இதெல்லாம் வேணும், வெளிநாடு ஸ்பிரிச்சுவல் ட்ராவல் பண்ணுறது சம்மந்தமாக எனக்கு இதெல்லாம் வேணும், எனக்கு இந்தந்த பொருட்கள்லாம் வாங்கணும், ஒரு குண்டா வாங்கணும், ஒரு அண்டா வாங்கணும், வாட்ச் வாங்கணும், நகை வாங்கணும், பட்டன் வாங்கணும், கம்ப்யூட்டர் வாங்கணும், ஃபோன் வாங்கணும், பைக் வாங்கணும், கார் வாங்கணும், 100 பொருள் எழுதுங்க. சின்ன சின்னதாக கிளாரிட்டியாக எழுதுங்க. அதில் என்ன கலரு, என்ன மாடலு, என்ன வெர்சன், என்ன ஃபியூச்சர்ஸ், டீட்டெயிலாக இருக்கணும். இது பொருள் வாங்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸில் நான் உயரணும், என்ன மாதிரி உயரணும், அடுத்த லெவல் என்ன, அதுக்கு பேர் என்ன, அந்த டெஸ்டினேஷனுக்கு அடையாளம் என்ன, அதை கிளாரிட்டியாக எழுதணும். இந்த மாதிரி உங்கள் ஏரியா லைஃப்பில் என்னென்னலாம் இருக்கோ அதுக்கு நீங்கள் தனித்தனியாக ஒரு கிளாரிட்டியாக எழுதணும்.
இதுக்கு பேர் தான் வந்துட்டு கிளாரிட்டி. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இது. நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். மறுபடியும் நான் ஒரு 2-3 வீடியோ கழித்து உங்களுக்கு 2வது பாயிண்ட் என்னங்கிறது சொல்கிறேன் உங்களுக்கு.